ஆமா. நீலம், துருதம், ஆதித்தை. ஆமா. இப்ப 8 பேர் இருக்கலாம். யாரெல்லாம்? நீலம், துருதம், ஆதித்தன், நஞ்சுமரிகள், நயவநாதன், முத்துத்தன், முத்துமாரன், சந்திரபான் பார்வை. ஆக மொத்தம் 8 பேரு. 8 நாளே வெட்டன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் நாம் கைதிக்கு செல்லும் பொழுது கதவடைத்தாரே தானே நிறுத்தியவர்கள். அவர்களை விடலாமா? கோட்டைக்குள்ளே ஒப்புறாரே முப்ராதியர்கள் அநியாய ஆட்சி செய்ய எத்தனைக்கிறார்கள். எப்படி ஆட்சி செய்யும் போது இந்திரனை கொண்டு வா, கண்ணவரை மஞ்சவரிக்க சொல்லலாம். அவன் கொண்டாட்டி இந்திராணி எனக்கு அண்ணவன் வெஞ்சாமரை வீச வேண்டும். உனக்கு நற்கர்மை அப்படியா? ஆமா. இதை கொண்டு வருகின்றி. ஆமா, அந்த வாயு இங்க வாயு தானே. ஆமா, வாயு என்ன வாயு இருக்கா? பரவாயில்ல. அப்போ எடுத்து விடமையா? வாயு வா, பெண்கள் காப்பாற்றி வீச வேண்டும். ஆமாம், அந்த பரணன் இங்கே வரணும். எதற்காக? அது எங்கள் போட்டியிலே சாரல் மலையாக முற்றம் தளிக்க வேண்டும். மாறி மலையாக அப்படியாக இதை கொண்டு வருகின்றேன். கனமழையாக புரிஞ்சு விடக் கூடாது, அப்புறம் ஒரு ஆளும் வராது. சரி சரி சரியா? ஆமா. ஆதித்யா எம்பி தீவர்களை உரித்து கூட சொல்லுகிறான், அது கூட சுமக்க சொல்லுகிறான். சிவ சிவா என்று சொன்னால் செஞ்சியில் அடித்துடுவார். அரகனா என்று சொன்னார், அதட்டுகிறார். பார்த்தார்கள் அந்த தேவாதி தேவர்கள். எவ்வளவு நாள் ஒருவருக்கு அடிமைப்பட்டு வேலை செய்வது. வாங்கி வாரி கொடுத்து விட்டு எங்காவது கண்காண இடம் போகலாம் என்றால் அப்படி வாங்கி வாரி கொடுக்க கூட வக்கில்லையா? என்னவெல்லாம் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. ஏது சொல்வாரை ஏது சொல்வாரை
அப்படி ஆண்டவனை வந்து அடிவணங்கி இருக்கிறார்கள். ஆண்டவா, கங்காதரா, வீரகட்டா, திரிலட்சரா, கரைக்கட்டா, திகம்பரா, பிட்டுக்குமன் சுமந்தவரை, பெரும்பால் அடிப்பட்டவனை, நாங்கள் உங்களுக்கு பிறந்து உங்களுக்காக வளர்ந்து தொண்டு செய்யும் நாங்கள் அல்லவா? பிடித்து விட்டான் உப்பராதி, செவட்டோடு அழைக்கிறான், சுமக்க வைக்கிறான், மதுக்குடம் சுமக்க சொல்லுகிறான், கரப்போடு சுமக்க வைக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், அப்படி எங்களை மிகவும் அதட்டுகிறான் சுவாமி. அப்படியா? ஏன் ஆண்டவா, நாங்கள் தேவர்களை என்ன கவலைப்பட வேண்டாம் அப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியா? தேவர்களை என்ன சுவாமி? எல்லோரும் சேர்ந்து எனக்காகவே அந்த முப்பற்கோட்டை வழியாக ஒரு பூமாலை கட்டி கொண்டு வாருங்க. பூமாலை கட்ட வேண்டுமா? அப்படித்தான் வர வேண்டும். அது முப்பரகோட்டை வழியாகத்தான் வர வேண்டுமா? ஆமாப்பா. ஏற்கனவே எங்களை கண்ணில் கண்டாலே காண விடுறா இல்ல சுவாமி. என்ன அந்த முப்பது உங்களுக்கு தான் பகைவனா? எனக்கும் அப்படி இருக்கிறானா? அது பார்க்க வேண்டுமா? நீங்கள் முப்பற்கோட்டை வழியாகத்தான் சென்று வர வேண்டும். அப்படி ஆகட்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும் என்று இந்த வார்த்தைக்காரர்கள் தேவர்கள் எப்பொழுது ஆண்டவனை அடிபணிந்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றார். தேவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஆண்டவனை அடிபணிந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி பூமாலை கட்டி கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தைக்காரர்கள் தேவர்கள் பூந்தோட்டம் வந்தார்கள். பூந்தோட்டம் வந்த ரோஜா, பிச்சி, மல்லிகை, மறிக்கொண்டு, செண்பகம் இந்த பூக்களை பறித்து அழகாக ஒரு பூ மாலை கட்டினார்கள். ஆல்ரெடி ரெடி ரெடி. இவங்க மாலை பாடி விடக்கூடாது. சாந்து, சுவாது, புனகு, சந்தனாதி, பன்னீர் இப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை கழித்தார்கள். இந்த மாலைக்கு ஒரு பேர் சொல்ல வேண்டும். ஆமா. எப்படி கேட்கக்கூடாது? ஜோதி தெய்வா சுடர்மணி மாலை. ஜோதி தெய்வா சுடர்மணி மாலை. ஜோதி என்றால் ஈசன். ஈசன் என்று சொன்னாலும் ஈசன். ஒளி என்று சொன்னாலும் ஈசன். ஜோதி தெய்வா சுடர்மணி மாலை. மாலை ரெடி ரெடி. மாலை யாரா எடுக்கறே? ஜோதி தேவன் தூக்கட்டும். ஏ ஜோதி தேவன் எடுக்கறியா? முடியாது. முடியாதா? முடியாது. எடுக்கறியா? 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 என்னது? மாலை மாலை. மாலை தானே. ஏய் என்னால முடியாதுப்பா. நம்மளால முடியாது. போவான், குத்துவான், சவுட்டுவான். என்ன பண்றது? அப்ப நாடுகிறையா ஆகட்டும் என்று அப்படி அந்த மாலையை தலை சுவடாக கொண்டு சங்கர சங்கர சம்போ, சங்கர சங்கர சம்போ, சங்கர 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 மலையோடு ஆண்டி